அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தாவேக தலைவர் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் நடித்த இறுதி படம், அதுதான் கடைசி படம், ஜனநாயகம் படம். அதை யாரோ ஒருத்தர் திருட்டுத்தனமாக வெளியிட்டாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, டவுன்லோடு செய்யக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காப்புல தாவேக தலைவர். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீ தான் பக்கா மாசாச்சே, நீ தான் உச்சத்தை உதறிட்டு வந்துக்கிறிய, நீ பார்க்காத பணமா இந்த 500 கோடியில் ஒரு பணமா? ஏன் உன் ரசிகர்கள் தானே பார்த்து கொண்டாடிட்டு போகிறான். தயாரிப்பாளருக்கு இழப்பா? ஆல்ரெடி நீ ஆடியோ லஞ்செலாம் பண்ணிட்டுருக்கிற, அப்புறம் ஓட்டிட்டுலாம் விற்றுட்ட, அதிலே பாதி பணம் எடுத்துட்டிங்களா? இன்னும் ஒரு ஒரு 100 கோடி போட்டு ஒரு 600 கோடியாக கொடுத்துட்டு தயாரிப்பாளருக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. உன் ரசிகர்கள் தான் கொண்டாடிட்டு போகிறாங்க, படத்தை பார்த்து விட்டுட்டு போக வேண்டியதானே. ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தை வேணும்னே இந்த டைமில் ரிலீஸ் செய்தது, அதாவது இவங்களே ஆன்லைனில் அப்லோடு பண்ணது தாவேக தலைவர் விஜய் தான். ஏன்னு கேட்டால், இந்த ஆளுக்கு எப்படியாவது இந்த படத்தை வெளியிடணும். இன்னொன்று குறிப்பாக இப்போது தேட்டரில் அண்ணன் சீமான் நடித்த படம் வேறு ஓடிட்டுருக்குது. ஆனால் அண்ணன் அதில் சில காட்சிகள் தான் வராங்க, இருந்தாலும் அற்புதமாக இருந்தது அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம். இந்த படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படம் வரத்துக்கு முன்னாடி அண்ணன் மீது ஏகப்பட்ட அனுமத்தை கொட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அண்ணன் பாரிசாலன் அவர்களும் இந்த படத்தில் பசுமை உலகம் அப்படின்ற ஒரு கேரக்டருக்குள்ளே அண்ணன் நடிச்சிக்கிறாரு. அது கோமாளியை சித்தரிச்சிருக்காங்க, தமிழ் தேசியத்தை அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் மேடையில் என்ன பேசுகிறாரோ, நாமக்கல் கட்சி பிள்ளைங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவாரோ அதை தான் அந்த படத்துலையும் செஞ்சுருக்காப்புல. மற்றபடி ஒன்றும் இல்லை, போய் படத்தில் பாருங்கள். மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். இந்த தாவேக தற்குறி விஜய் அவர்கள் வேணும்னு திட்டமிட்டு இந்த படத்தை லீக் பண்ணி விட்டார். இது திமுக மேலே பழி தூக்கி போகலாம், அவங்க மேலே பழி தூக்கி போகலாம், இதை வச்சு நம்ம மேலே ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விட்டுருவோம் அப்படின்ற வேலையை பார்த்துருக்கிறாரு இந்த தாவேக தற்குறி. சரி, இந்த படத்தில் அப்படி நீ என்ன மெசேஜ் சொல்லிட்ட அப்படின்னு பார்த்தா, மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதியாகவே சித்தரிக்கிற வேலையாக இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. இது கிட்டத்தட்ட பாஜகவோட அப்படியே ஜெராக்ஸாக இந்த விஜய்ங்கிறத நிரூபிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த படத்தில் சிகப்பெல்லாம் பட்டையை போட்டிருக்காப்புல, நெத்தியில் குங்குமம் இருக்குது. ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரர் குண்டு வச்சு பொதுமக்களை கொள்றாப்புல. இப்போ நீ எதை சித்தரிக்கிற? நீ என்ன பண்ணுறீங்க? என்ன வேலை பண்ணுற? எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களாக நீ நோன்றதே வேலையாக வச்சுருக்கிற. துப்பாக்கி படத்தில் ஆரம்பித்து பீஸ்ட் படம், இப்போ ஜனநாயகம் படம், இந்த 3 படத்திலுமே தீவிரவாதி அங்கே குண்டு வைக்கிறாங்க, மக்களை கொள்றாங்க அப்படின்னாவே அது முஸ்லீம் தான், அவங்க தான் தீவிரவாதி இயக்கம் தான்ற அளவுக்கு நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிற இஸ்லாமியர்களை. ஆனால் எப்படி உன் கட்சியில் இந்த வீணா போனவங்க சில பேர் சுற்றுவானுங்கள இஸ்லாமியர்கள், எப்படி உன்னை ஆதரிக்கிறாங்க? படமாக இருந்தாலும் ஒரு சமூகத்தை இப்படி தான் நீ அவமானப்படுத்துவியா, அசிங்கப்படுத்துவியா? நீ ஒரு கட்சி தலைவர் இல்லை, இத்தனை நாள் நடித்து தொலைஞ்சா சரி, படத்துக்காக வச்சுட்டாங்க, நீ வாங்கின காசுக்கு நடிச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை முழுக்க நீ தானே முன்னாடி நின்று இந்த படத்தை எடுத்துருக்கிறீங்க. விஜய் அரசியலுக்காகத்தான் இந்த படத்தை கடைசி படமாக இது பிரம்மாண்டமாக இருக்கணும், இந்த படம் வெளிவந்தால் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி தாவேக கட்சிக்காகவே எடுக்கப்பட்ட படம் இந்த ஜனநாயகன். அப்போ நீ அரசியலுக்குள்ளே வந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதியாக தான் சித்தரிப்பியா? அப்போ நீ என்ன மனநிலைமையில் இருக்கிற? நீ எல்லாம் சமூக நீதி பற்றி பேசலாமா? உன் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை உன்னை காரி மூஞ்சலை துப்ப வேணாமா? விஜயெல்லாம் ஒரு தலைவனா? தமிழனையும் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகங்களையும் இழிவாக பேசுறது, காட்சி சித்தரிக்கிறதே விஜய் மட்டும்தான். கேட்டால் நான் தமிழன் சொல்லிக்கோப்பில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஈழ தமிழ் சொந்தங்களை நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லுவாப்புல. ஆனால் நிதியும் பற்றினா 500 ரூபா கொடுப்பாப்புல. தாய்ப்பாசம் தந்த தலைவன், அவரை இழந்து இருக்கிற ஈழ மக்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லுவாப்புல. ஆனால் உண்மையான காங்கிரஸ் என் கூட தான் இருக்குதுன்னு சொல்லுவாப்புல. இந்த ஆள் 1 நம்பர் டுபாக்கூரு. இந்த ஆள் மக்களுக்கு சேவை செய்யலாம் வரல. இந்த ஆள் ஒரு கைகூலி. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு இந்த மாதிரி கோமாளியை கைகூலியாக இறக்கி விட்டுருக்காங்க. முழுக்க இந்த ஆள் ஒரு விஷம். இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக டிவிகே கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி வழி நடத்துகிற இடத்துக்கு வந்துட்டாலே, ஒரு கட்சி ஒரு தலைமையில் இருந்துட்டாலே ஒரு சமூகத்தை எப்படி இழிவாக காட்டுவ? அப்போ நீ இன்னும் நடினாவே இருக்கிறியா? மக்களுக்கு சேவை செய்கிற சேவகனாக மாறலையா? எப்படி இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக நீ தீவிரவாதியாக சித்தரிப்ப? இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் நீங்கள் பயணிப்பீங்களா? டிவிகே தொண்டர்கள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்க? இந்த படம் வெளியே வரவே கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்த ஆள் எவ்வளோ கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாரு. தீவிரவாதின்னு இந்த ஆள் தான் முத்திரை குத்திட்டுக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவனாக மாறினதுக்கு அப்புறமும்
ஒரு சமுதாயத்தை வந்து நீ வந்து இழிவுபடுத்துகிற. இது முற்றிலும் வந்து கண்டனத்துக்குரியது. தாவேக தொண்டர்கள் தயவு செய்து இந்த ஆளை வந்து ஆதரிக்காதீங்க. இது ஒரு விஷ கிருமி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.